இவ்வளவு தூரம் பிரச்சனையானதுக்கு அப்புறமும் இந்த குமார் விஷயத்துல அரசு எடுத்த முடிவு ரொம்பவே தப்பான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே குமார் வந்து யாரு கூடயுமே சரியா பேசுறதே இல்ல. எப்ப பார்த்தாலுமே தனியா தான் இருக்கான். வீட்டுக்கு நேரத்துக்குமே வரதில்ல. குமார பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல அப்படி சொல்லிட்டு ராஜோட அம்மா ஒரு சைடு புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சக்திவேல பார்த்தனா இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே பொறுமையா போயிட்டே இருக்க போறோம். குமாருக்கு டக்குன்னு ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். ஏற்கனவே ஒரு வரன் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, பேசாம அவங்களே பாருங்க நம்ம வேமாவே கல்யாணத்தை முடிச்சலாம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் குமாருக்கு கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அதோட முடிவு என்ன வரப்போதுனே தெரியல. இங்க போய் நம்ம பொண்ணு வீட்டுல பேசினா எப்பரா பொண்ணு கொடுப்பாங்க. அதனால இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் முடியட்டும், அதுக்கப்புறம் குமாருக்கு பொண்ணெல்லாம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லி முத்தியமே சொல்றாரு. அப்ப கேஸ் முடிஞ்சு குமார் குற்றவாளி தீர்ப்பாயிருச்சுன்னா குமார் ஜெயிலுக்கு போயிருவானே, அப்ப அவரோட வாழ்க்கை என்ன ஆகும்? அவன் இதுக்கு மேலே அவன் மறுபடியும் கஷ்டத்தை தானே அனுபவிப்பான். அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா என்னன்னு பாண்டியன் மட்டும் அவனோட மகளை வந்து தெளிவா வீட்டுல இருந்து கூட்டு போயிட்டான். இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறது என்னோட மகன் தான். அவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்றாங்க. என் பையனும் நானும் தான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த வீட்டுல எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. நீங்களாவது ஒரு உதவியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நிஜமா உங்களுக்குமே குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஆசையே இல்லன்னு நீங்க பேசுறதுல அது நல்லாவே தெரியுது அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து குத்தி காமிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முத்துவேலுமே வந்துட்டு சக்திவேல் இப்படி தொடர்ச்சியா புலம்பிட்டே இருக்கிறத பார்த்ததும் சரி நான் பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட பேசுறேன், நாளைக்கே அவங்களை வர சொல்றேன், பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட பேசிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிடுவோம். அதே மீறி அவங்க பொண்ணு கொடுக்குறேன்னாங்கன்னா குமாருக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சலாம் அப்படி சொல்லி முத்துவேலுமே சொல்லிடுறாரு. முத்துவேல் சக்திவேல சேர்ந்து முடிவெடுத்த பார்த்ததுமே பாட்டி ஒரு பக்கம் சாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குப்பா தேவையில்லாத வெளியில போய் பொண்ணை பார்த்துக்கிட்டு சம்பந்த பாண்டியனோட பொண்ணு அரசியவே நம்ம கேட்கலாம்ல. என்னதான் சண்டையா இருந்தாலுமே நம்ம போய் மன்னிப்பு கேட்டு பாண்டியனோட மகளை கேட்டோம்னா கண்டிப்பா அவங்க கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஒரு வார்த்தை எனக்காக போய் நீங்க ரெண்டு பேரும் கேட்டு பாருங்களேன் அப்படி சொல்லி பாட்டி சொல்றாங்க. இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்து இன்னைக்கு என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கான். அதுக்கு காரணம் அந்த பாண்டியனும் பாண்டியனோட மகளும் தான். இப்படி எல்லாம் நடந்ததெல்லாம் மன்னிச்சுட்டு அவங்க கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டு அந்த பாண்டியனோட மகளை எதுக்கு நான் என் மகனுக்கு கட்டி வைக்கணும்? என் மகனுக்கு என்ன பொண்ணா கிடைக்காம இருக்கு? நீ உன் மகளோட சேர்ந்து உறவாடணும்னு நினைச்சேன்னா நீ வேணுமா அந்த வீட்டுல போய் இருந்துக்கோ, அந்த வீட்டு போனாலும் இங்க கூட்டணும்னு நினைச்சு கூட பாத்துறாத அப்படி சொல்லிட்டு சக்திவேல் கோமா அங்க கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் முத்துவேலுமே வந்துட்டு குமார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கதே அரசி தான். அப்படி இருக்கிறப்ப அந்த அரசி எப்படி நமக்கு கொடுப்பாங்க? கொஞ்சமாவது புரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படி சொல்லி முத்துவேலுமே சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி எல்லாருமே முடியாது அப்படி சொல்லிட்டு போவோம். குமாரோட அம்மாவுக்கு அடுத்து என்ன பண்றதுனே தெரியல. தன்னோட பையன் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு மாரிக்கு அடுத்து என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்துவேல் வீட்டு நடந்த பிரச்சனை எல்லாம் பாட்டு வர சோனியா வந்துட்டு நடந்த விஷயத்தை ஒண்ணு விடாம அப்படியே ராஜி கிட்ட சொல்லிடுறாங்க. இப்பெல்லாம் மாறி நிம்மதியாவே இருக்கிறது இல்ல. நான் எப்ப வீட்டுக்கு போனாலும் என் கிட்ட வந்து அழுது புலம்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. உங்க அண்ணன் நிலைமை ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்கு. உங்க அண்ணன் வீட்டுல இருக்க யாரு கூடயுமே இப்ப சரியா பேசுறதே இல்ல. அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா ராஜி? ஏன் ராஜி இப்படி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்கிற அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து ராஜியை தூண்டி வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னதான் சோனியா அப்படி தூண்டி வர மாதிரி பேசினாலும் இன்னொரு பக்கம் ராஜி வந்து ரொம்பவே தெளிவா தான் இருக்காங்க. எங்க அண்ணன் தப்பு பண்ணாம இருந்ததுனா நான் கண்டிப்பா அவன் சைடு தான் நின்றுப்பேன். அவன் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப அந்த தப்புக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதை நினைச்சு நான் ஏன் வருத்தப்படணும்? அவன் நல்லபடியா இதுக்கப்புறமா ஒழுக்கமா தெரிஞ்சு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை ஓட்டுட்டோம். எனக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படி சொல்லி ராஜியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் சோனியா வந்து முக்கியமான விஷயத்தை ராஜி கிட்ட சொல்றாங்க. மாறி உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னாங்க. இப்பயே உன்னை கோயிலுக்கு வர சொன்னாங்க. உங்க கோயில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியல, நீ போய் பார்த்து பேசிட்டு வந்து அப்படி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பதறி போன ராஜிமே வந்து அவசர அவசரமா கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போனதுமே ராஜியை பார்த்ததும் மாறி வந்து கையை பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. குமாரோட வாழ்க்கையை இப்போ உங்க கையில தான் இருக்கு. குமார நீ தான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். எப்படியாவது உங்க வீட்டாளர்கிட்ட பேசி இந்த அரசியை வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லிரு. குமாருக்கு நாங்க வேற ஒரு நல்ல இடமா பார்த்து பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிடறோம். இதுக்கப்புறம் குமார்னால உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. குமார் அவன் வாழ்க்கை அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிருவான். எனக்கா இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு. நீ சொன்னா கண்டிப்பா உங்க வீட்டாளர்கள் எல்லாருமே கேட்பாங்க. நான் உங்க அண்ணனுக்காக தான் கேட்கிறேன். எங்களுக்கா இந்த ஒரு சின்ன உதவியை பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி மாறி கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் மாறி இப்படி வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாலுமே ராஜி அவங்களோட முடிவுல ரொம்பவே தெளிவா தான் இருக்காங்க. குமார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது இப்ப கஷ்டப்படுறதெல்லாம் பாக்குறப்ப எனக்குமே மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு. அதுக்காக நான் எப்படி போயிட்டு எங்க வீட்டால நான் எதிர்த்து பேச முடியும்? குமார் மேல அவ்வளவு தப்பு இருக்கு. அரசியே போய் தைரியமா அண்ணன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. கண்டிப்பா நான் சொன்னா வீட்டுல இருக்க யாருமே கேட்க மாட்டாங்க. இனிமேல் இது சம்பந்தமா பேசினா என்கிட்ட தயவு செய்து பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு ராஜி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் குமார பார்த்தனா தன்னோட தவறெல்லாம் உணர்ந்து திருந்துற மாதிரி தான் இருக்கிறாரு. உண்மையிலே குமார் திருந்திட்டாரா இல்ல மறுபடியுமே வந்து அந்த அரசியை கேஸை வாபஸ் வாங்க வைக்கணுங்கிறதுக்காக நல்ல மாதிரி நடிச்சு டிராமா போறாருன்னு தெரியல. எது எப்படியோ இதுக்கு மேலேயாவது அரசி வந்துட்டு மறுபடியும் இந்த குமார நம்பி போய் ஏமாந்துராம இருந்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க.